வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகா கொடுவாய் நாட்டான்வலசு பகுதி தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் கடந்த 15ஆம் தேதி இரவு தனியார் பைனான்ஸ் உரிமையாளர் நிர்மல்குமார் மற்றும் அவரது அடியாட்களால் தாக்கப்பட்டனர். இத்தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சதீஷ் குமார், சம்பத் என்கின்ற சத்தியமூர்த்தி ஆகிய மூவர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சூழ்நிலையில் மூவரையும் கொடூரமாக தாக்கி அடாவடி வசூலில் ஈடுபட்ட தனியார் பைனான்ஸ் உரிமையாளர் நிர்மல் குமார் மற்றும் அவரது அடியாட்கள் மூவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி ஊதியூர் காவல் நிலையத்தில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. உடனடியாக நிர்மல்குமார் மற்றும் அவரது அடியாட்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. உடனடியாக அவர்களை கைது செய்வதாக ஊதியூர் காவல் ஆய்வாளர் சரோஜா அவர்கள் உறுதி அளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. கொடுவாய் நாட்டான்வலசு காலனியில் கந்துவட்டி பிரச்சனையில் குமாருங்கிற எங்கள் அண்ணனை 9 மணிக்கு அடிச்சிருக்காங்க கந்துவட்டி பிரச்சனையில். அதனால் ஊதியூர் காவல் நிலையத்தில் காலையில் போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுக்காம இருந்தாங்க. அவங்க போட்டு கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. உடனடியாக கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.